அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு இது பண வரவுக்கான ஒரு பேப்பர் எந்திரம். இந்த எந்திரம் பொருளாதார நிலை, பணம் இல்லை அப்படிங்கிற நிலையை மாற்றும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த எந்திரம் உங்கள் பாக்கெட்டில், உங்கள் பணம் வைக்கிற இடத்துலையும், உங்களோட தொழில் செய்கிற பணப்பெட்டி அங்கே இருக்கிறப்ப உங்களுக்கு பொருளாதார இல்லை அப்படிங்கிற நிலையே இல்லாத நிலைக்கு மாற்றும். ஒரு அற்புதமான பேப்பர் எந்திரம் தான். ஏன்னா எந்திரங்கள்ங்கிறப்ப தாயத்தில் ஒரு தகடில் வரையணும், அந்த தகடு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. அது மாந்திரிக சம்மந்தப்பட்டதுக்கு. இது ஒரு தாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயம். இது அருமையாக வேலை செய்யும். பொருள் செலவு கிடையாது, பெரிய பொருள் செலவுலாம் கிடையாது. நான் கொடுக்குற அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி வச்சுக்கிறணும். கூட அந்த எந்திரம் வரைகிறப்ப ஒரு நல்ல நாளாக இருக்கணும். வளர்பறைக்கூடிய வியாழன் அல்லது வெள்ளி ஓரை, நல்ல ஓரை, குரு ஓரையிலும் சுக்கிர ஓரையிலும் இந்த எந்திரம் வரையலாம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி சிவப்பு கலர் பேனால் ஒரு சார்ட்டில் வரைஞ்சி அதில் சுத்தமான குங்குமப்பூ, பன்னீர் ரெண்டையும் ஒன்றாக, ஒரிஜினல் குங்குமப்பூவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரிஜினல் குங்குமப்பூ நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஒரிஜினல் குங்குமப்பூவான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி ரெண்டையும் நல்லா அரைத்து இந்த எந்திரத்துக்கு வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு நல்ல ஊதுபத்தியும் சாம்பிராணியும் போட்டு அந்த எந்திரத்துக்கு நல்லா தூபதீபம் காமிச்சு பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண போகிறீங்க. உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குல தெய்வம் பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்களா? பண்ணி இந்த எந்திரத்தை எடுத்து ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி காமிச்சிட்டு 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை ஒரு லேமினேட் பண்ணி உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க, ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்களோட பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் தொய்வே இருக்காது. பொருளாதாரம் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணம் இல்லைங்கிற நிலையை நிச்சயம் மாற்றி கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம். என்னோடய அனுபவத்தை தான் நான் ஒவ்வொரு தடவையும் பதிவாக கொடுக்குறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். யாருக்கும் இல்லைங்கிற நிலை இருக்கக்கூடாது. எதுக்காகவும் யார்கிட்டையுமே கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் பொருளாதாரத்தை மெயினாக மையப்படுத்தி அதிகமாக பதிவுகள் கொடுக்குறேன். பொருளாதாரம் வரணும்னு. இந்த எந்திரம் மேலே பாருங்கள், மேலே காமிச்சிருக்கேன். இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த எந்திரத்தை நான் காமிச்சிருக்க மாதிரியே வரைந்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் சார்ட்டில் ரெட் கலர் பெனில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு செய்ய போகிற முழு விஷயம் ஒரு ஆதரவும் இது மட்டும்தான். இதை செய்யுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். சேர்ந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கேட்டுக்கொள்கிறது. நன்றி. மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.